செடி ஒண்ணும் கலைக்கிற மாதிரி தெரியல. என்னதான் உரம் போட்டுக்கிறேன்னா என்னப்பா இது இந்த பேட்டாம்பஸ் இந்த டிஏபி இதான்பா போட்டேன். செடி ஒண்ணும் கலைக்கிற மாதிரியே தெரியல. ஒரு செடி வளருது, ஒரு செடி வளராது, அப்படியே கிடக்குது. இதுக்கு ஏன்னா வேற என்ன வளர்ச்சிக்கு ஏன்னா இருக்குதாப்பா? வளர்ச்சிக்கானே நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்குண்ணே. அந்த மருந்து மட்டும் நீங்க ட்ரிப்புல வெறும் ஒரு 100 கிராம் ஒரு ஏக்கருக்கு கரைச்சி விட்டா போதும். சும்மா அருமையா கிளை குடிச்சிட்டு காயெல்லாம் அருமையா வந்துருன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோ ரைஸா இருக்கிறதுனால மண்ணும் வந்து உங்களுக்கு வந்து கெடாது. மண்ணு நம்ம டிஏபி குருணை போட்டுன்னு வச்சுங்களேன், மண்ணு வந்து சுத்தமா கெட்டுரும். இது வந்து ஆர்கானிக் மூலமா பயோ ஃபெர்டிலைசர் மருந்துண்ணா இது. இது போடுறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தரமா வந்து கெடாது, வேரும் வந்து சீக்கிரமா புடிச்சிட்டு காயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு பெருசா வைக்கும். இதுதான் வந்து சோல்ஜனா, இது வந்து பயோ ஃபெர்டிலைசர். இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லுக்கு கொடுக்கலாம். அதாவது 3 கிலோ இது வந்து ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ வந்து நெல் பயிருக்கு வந்து கொடுக்கலாம். இதுவே நீங்க வந்து இந்த மாதிரி பொடி பயிருக்குன்னா அது வந்து தனியா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 கிராம் தான். அந்த 100 கிராம் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ட்ரிப்ல விட்டீங்கன்னா நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. உரம் யூரியாக்கெல்லாம் மூட்டை கணக்குல செலவு பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதுல வெறும் நீங்க ஒரு 100 கிராம் கொடுத்தா போதும். ஹீல்டுமே வந்து நல்லா இருக்கும், மண்ணு ஊட்டச்சத்துமே நல்லா இருக்கும். மண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கெடாது. டிஏபி குருணை போட்டுதான் மண்ணு ஃபுல்லாமே கெடுத்து வச்சிருக்கேன் எல்லாருமே. அந்த இது போட்டா வந்து ஆர்கானிக் முறையில நல்லா. ஆமா, பயோ ஃபெர்டிலைசர் இது வந்து 3 கிலோ பாக்கெட்டு. இது வந்து நெல்லுக்கு போடலாம், கரும்புக்கு போடலாம். கொடி பயிருக்குன்னா வந்து தனியா இருக்கு. வெறும் 100 கிராம் போதும். இதை வந்து போட்டு பாருங்க, நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.